அழகான வீடு ஒன்றில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். ஒரு சில காரணங்களுக்காக அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய சூழல் இருந்தது. எனவே தன் வீட்டை விற்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். தன் வீட்டின் விலையை 1,00,000 ரூபாய் என்று அறிவித்தான். அந்த ஊரில் ஒரு ஏழை மனிதன் ஒருவனுக்கு அந்த வீட்டை வாங்க ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அவனிடம் பணம் இல்லை. எனவே அந்த வீட்டின் உரிமையாளரிடம் சென்று இந்த ஏழை பேரம் பேசுகிறான். வீட்டின் விலையை குறைத்து தரும்படிக்கு கேட்டானாம். நீண்ட நேரம் பேரம் பேசி கொண்டிருந்தார்கள். கடைசியாக 50,000 ரூபாய்க்கு அந்த வீட்டை விற்க அந்த மனிதன் சம்மதித்தானாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் போட்டான். என்னவென்றால், வீட்டு கதவில் ஒரே ஒரு ஆணி நீட்டி கொண்டிருக்கிறது, அந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம் என்று அந்த உரிமையாளர் சொன்னானாம். வீட்டை வாங்கினவனும் சரி ஒரு ஆணிதானே என்று சொல்லி சம்மதித்தானாம். வீட்டை விற்றவன் வெளியூர் சென்று விட்டான். பல வருடங்கள் கழித்து திரும்பவும் தன் சொந்த ஊருக்கு வந்தான். வீட்டை வாங்கினவனிடம் போய் தனக்கு மறுபடியும் இந்த வீட்டை தன்னிடமே விற்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆனால் வீட்டை வாங்கிய அந்த ஏழை மறுத்துவிட்டான். எனவே இந்த பழைய உரிமையாளன் வெளியே சென்று ஒரு நாயின் பிணத்தை கண்டுபிடித்தான். அதை எடுத்து வந்து தனக்கு சொந்தமான ஆணியில் கட்டி தொங்கவிட்டான். வீடு முழுவதும் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்தது. வீட்டில் இருந்த யாராலும் அந்த நாற்றத்தை சகித்து கொள்ள முடியவில்லை. எனவே அந்த ஆணியின் உரிமையாளனுக்கே மறுபடியும் அந்த வீட்டை விற்றுவிட்டான் அந்த மனிதன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் இதயத்தில் அந்த ஆணியைப் போல ஒரு சிறு இடத்தை சாத்தானுக்கு கொடுத்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையே அவனுக்கு சொந்தமாக மாறிவிடும். அவன் நம்முடைய முழு வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொள்வான். அவன் செயல்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு இடம் கூட கொடுக்காமல் நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்று வாசிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவன் அழித்து விடுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.